வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் ஆனந்த் மோகன் தலைமையில் நடந்தது. இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் கானார்பட்டி ஆபிரகாம் தலைமையில் விவசாயிகள் தாங்கள் ஏற்கனவே அளித்த மனுக்களை கலெக்டர் அலுவலக வாசலில் கொட்டி போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்கள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: நெல்லை மாவட்டத்தில் உரம், பூச்சி மருந்து விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ உரத்தின் விலை ரூபாய் 20 வரை உயர்ந்துள்ளது. ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய கடனும் தள்ளுபடி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மத்திய மாநில அரசுகள் உரத்தின் விலையை குறைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் விவசாயிகளுக்கு மாற்றுத் தொழில் தொடங்க ஆவண செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிட்டுள்ளனர். வணக்கம். என்னுடைய பேர் ஆபிரகாம். தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர். மாவட்டத்தில் தற்போது உரம், பூச்சி மருந்து விலை தாறுமாறு கணக்கில் ஏறிக்கிட்டு போகுது. இன்றைக்கி 1 கிலோவுக்கு 10 மடங்கு விலை கூட்டிட்டு 1300 இருந்த காம்ப்ளெக்ஸ் உரம் இன்றைக்கி 2300 ரூபா. ஆனால் அரசு எங்களுக்கு நெல்லுக்கு விலை கூட்டியிருக்க பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 பைசா கூட்டியிருக்கு 1 கிலோவுக்கு. உரத்துக்கு 20 ரூபா கூட்டியிருக்கு. ஆனால் நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 பைசா கூட்டியிருக்கு. இது எந்த வகையில் நியாயம்னு எங்களுக்கும் புரியலை. அப்போ இது எங்களுக்கு மீண்டும் கட்டுப்படியாகாத விவசாயம் தான் தெரியுது. அதனால் அரசு என்ன பண்ணணும், மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று உர விலையும் பூச்சி மருந்து விலையும் கட்டுப்படுத்தணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய தொழிலை எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு மாற்று ஏற்பாடாக ஒன்று செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் மீண்டும் கடன் வாங்கி எங்களால் விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா விவசாய கடனும் தள்ளுபடி கிடையாது, இந்த உரம், பூச்சி மருந்து விலையும் ஏறிக்கிட்டு போகுது. இதுக்கு இடையில் விலை போடுறதுக்கு விலையும் நிர்ணயம் கிடையாது. அப்போ மீண்டும் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு எங்களுக்கு ஒன்றும் தலைவிதி கிடையாது. அதனால் எங்களுக்கு அரசு என்ன பண்ணணும்னா, இந்த விவசாயத்துக்கு பேர் ஒன்று உர விலையை குறைக்கணும். குறைக்காத பட்சத்தில் லாபகரமான தொழில் என்ன தொழில் இருக்கோ அந்த தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும். இதான் இன்றைக்கி எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கி இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். உடன் மாவட்ட தலைவர் அவர்கள், மாவட்ட தலைவர் மாரியப்ப தேவர், இரநூச்சலான் கிளைத் தலைவர் சாமுவேல் மற்றும் கானார்பட்டி கிளைத் தலைவர் பீட்டர் மற்றும் அலையண்டரன் கிளைத் தலைவர் ஐயத்துறையும் அவருடைய செயலாளர் சிவலப்பெரியானும் உடன் வந்துள்ளனர். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.